சர்க்கார் படம் இருக்குல்ல, சர்க்கார் தான் ரிலீஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் ஓட்டிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இதுக்குன்னே ஒரு தனி படம் விடுறாரு. வேற லெவல்ல இருக்கும். செலிப்ரேஷன்லாம் பிச்சு உதற போகுது. இப்போ அவர் நேர்ல வந்தாருன்னா ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? லவ் யூ தளபதி தான் சொல்லுவோம். ஒரே தடவை பார்க்கும்போது மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். செலிப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும். படம் நடிக்கும் போது சில கேள்வி கேட்டா பிரச்சனை வரும் தெரியும், ஆனாலும் அது பயப்படாம பேசுவாரு. சோ படத்துலயே எப்படி இருக்கும்போது அவர் வந்தாருன்னா நல்லா கேட்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்ன வரைக்கும் அவர் வந்து ரொமான்ஸ் பார்த்துட்டோம், ஃபைட்டிங்ஸ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு ஹாரர் மட்டும் கொடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவோம். ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வி சப்போர்ட் டிவிக்கு அப்படின்னு போடுறாங்க. பட் ஜனநாயகன்றது லாஸ்ட்ன்றனால நல்லா அழுவ ஆரம்பிச்சிரும் ப்ரோ. கில்லி ரிலீஸ் பண்ணாங்களே, அதையே போயிட்டு அழுதுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு தடவை தான் படத்துக்கு வர போறோம். சைலண்டா இருப்பாரு. ஒரு சில விஷயம் பண்ண ஆரம்பிச்சா அந்த கூசம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவர்கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். கடைசி படம் ஜனநாயகம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? ஜனநாயகமா வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. நான் என்ன நினைச்சேன்னா, சர்க்கார் படம் இருக்குல்ல, சர்க்கார் தான் ரிலீஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் ஓட்டிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இதுக்குன்னே ஒரு தனி படம் விடுறாரு. வேற லெவல்ல இருக்கும். செலிப்ரேஷன்லாம் பிச்சு உதற போகுது. என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸாவே இருக்கும். என்ன பண்றது? பட் ஆனா அதுக்கேற்ற மூவி தானே. கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 3 months பிஃபோர் வேற லெவல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். படமும் சரி, அதுக்கு முன்னாடி ரிலீஸும் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. எல்லா படமே ரிலீஸ் பண்றாங்க. பட் ஜனநாயகன்றது லாஸ்ட்ன்றனால நல்லா அழுவ ஆரம்பிச்சிரும் ப்ரோ. ஏன் கேக்குறீங்க? இப்ப கில்லி ரிலீஸ் பண்ணாங்களே, அதையே போயிட்டு அழுதுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு தடவை தான் படத்துக்கு வர போறோம். எல்லாமே ரிலீஸா மாறிச்சு அப்படின்ட்டு. ஆனா அந்த படத்துல என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணிடுவோம் ப்ரோ. போயிட்டு செலிப்ரேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். இதுக்கப்புறம் தளபதிய ஒரு புது லுக்ல புது முகத்துல திரையில பார்க்கவே முடியாது. சவுடி ஃபீல் தட். ஏன் ப்ரோ அதெல்லாம் கேக்குறீங்க? ஒரு 20 கட்சி போயிடுவாங்க. அழுதுட்டாரு. அழுவதான் ப்ரோ வரும். அதெல்லாம் சொன்னீங்கன்னா கஷ்டம் தான் ப்ரோ. இனிமே ரீலீஸ் தான் ஓடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? சிஎம் பண்ணா நல்லது தானே. அவரு வேற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிக்கிட்டும் போட்டோம். அவரு நல்ல பார்த்துதான் அவருக்கு. பட் என்ன சினிமா வர்றது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் சினிமாவை பண்ணிக்கிட்டே இதை பண்ணிட்டு நல்லா இருக்குமா அப்படின்றது உங்களுக்கு? நான் இப்ப என்கிட்ட தளபதி வந்து ஒப்பீனியன் கேட்டாருன்னா ரெண்டும் பண்ணுங்க தளபதினு தான் சொல்லுவேன் நான். படத்தை விட்டாருங்க. இப்ப ரஜினி எத்தனை வயசு வரைக்கும் நடிக்கிறாரு. ஆனா இப்ப இவர் வந்து பெரிய பொறுப்புல வர போறாரு. சிஎம்ன்ற பொறுப்புல வந்துமே. ஆனா நடிக்கிறது கஷ்டம் தானே. இதை பாத்துக்கிட்டு செகண்டரே மேனேஜ் பண்ணாலுமே படத்துக்கு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆஸ் அ ஃபேனா என்ன சொல்றேன், ரெண்டுமே மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்கும். செமையா என்ஜாய் பண்ணுவேன். ஆனா முடியாது, நடக்காத காரியம். சினிமாலாம் ஆயிட்டானா படம் நடிக்கிறது கஷ்டம். ஏன்னா மக்களுக்கு பார்க்கணும்ல. அப்படின்றப்போ அவரோட என்டர்டைன்மெண்ட்காக பண்றத கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் தளபதி படத்தை பார்க்க முடியாது தியேட்டர்ல. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கஷ்டம். அது படம் ரொம்ப ஒரு படம் நடிக்கணும், பட் இப்ப நடிக்க முடியாதுன்னு அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. என்ன பண்ணுவீங்க தியேட்டர்ல? என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஃப்டிஎஃப்எஸ்லாம் போயிருக்கீங்களா? எஃப்டிஎஃப்எஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஷோலாம் போயிருக்கீங்களா? இதுக்கப்புறம் வந்து அந்த எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் ஷோ இந்த கூட்டம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அது ஏன் போனீங்க விஜய்? அவர் வந்து நம்ம ரசிகர்களை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்வோம்னு போயிருக்காரு. அது ரொம்ப நல்லது. ஒருவேளை கற்பனைன்னு வச்சுக்கோமே, இன்னும் ஒரே ஒரு படம் ஜனநாயகத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு படம் நடிக்க வராரு அப்படின்னா அது எந்த மாதிரி படமா இருந்தா நல்லா இருக்கும்? எந்த மாதிரி ஒரு லுக்ல, எந்த மாதிரி கேரக்டரா, எந்த மாதிரி டைரக்டர் கீழ வந்தா சூப்பரா இருக்கும் நினைக்கிறீங்க? உங்களுடைய இமேஜின். நார்மலாவே அவர் எப்பயுமே நடிக்கிற மாதிரியே நடிக்கலாம். ஆனா ரொம்ப எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வித்தியாசமா இன்னும் நல்லா நடிக்கிறோம். தளபதிட்ட லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு, இப்ப அவர் நேர்ல வந்தாருன்னா ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? லவ் யூ தளபதி தான் சொல்லுவோம். எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? பீஸ்ட் படம். பீஸ்ட் படம் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் வந்து தளபதி படத்துல நீங்க பாத்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் நடிக்க போறாரு, ஜனநாயகம். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் படம் வராது தளபதி. இப்ப அத தளபதி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இன்னும் படம் நடிச்சா நல்லா இருக்கும். இப்ப லாஸ்ட் படம் வந்து ஜனநாயகம் வருது. இதுக்கப்புறம் நீங்க தியேட்டர்லயே பார்க்க முடியாதுல. அவரை என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப அவர் அரசியல் போறாருல, அரசியல் அவர் நல்லா பண்றாரா? பண்றாருண்ணா. 2026ல ஜெயிச்சிருவாரா? வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகம் படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஃபுல்லா அரசியல் இது மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த டைரக்டர் தான் சொல்லியிருக்காரு. பார்க்கல, ரொம்ப எதிர்பார்க்கறேன் ஜெகநாயகம். இதுக்கப்புறம் வந்து தளபதி அவர்களை திரையில பார்க்க முடியாது. சொன்ன ஒரே தான் பார்க்க முடியும். ஒரே தடவை பார்க்கும்போது மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். செலிப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். ரசிகர்கள் எல்லாமே பட்டாசுன்னா எல்லாம் பயங்கரமா இருக்கும். திருவிழா மாதிரி இருக்கும். ஒருவேளை இப்ப ஜனநாயகம் வந்து கடைசி படம், இதுக்கு அடுத்து ஒரு படம் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி ஜானரா இருக்கலாம், எந்த டைரக்டரா இருக்கலாம், எப்படி எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? லோகேஷ் கனகராஜ். ஆமா, லியோ மாரியா. தளபதியுடைய எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி? எனக்கு வந்து மெர்சல் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அதுல லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ்ல பேசுற அந்த டைலாக்ஸ் வந்து செம்மையா இருக்கும். ஒரு படம் நடிக்கும் போது சில கேள்வி கேட்டா பிரச்சனை வரும் தெரியும், ஆனாலும் அது பயப்படாம பேசுவாரு. சோ படத்துலயே எப்படி இருக்கும்போது அவர் வந்தாருன்னா நல்லா கேட்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இவ்வளவு தீவிர ஃபேனா இருக்கீங்களா தளபதிக்கு? ஓகே, தளபதிட்ட ஏதாவது விஷயம் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் வந்து வேற ஒரு இதை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தாவது நிறைய சேஞ்சஸ் வந்து ஓப் வச்சிருக்கோம்.
அதை வந்து பிரேக் பண்ணாம அவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இது பண்ணிட்டாருன்னா போதும். தளபதிட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன விஷயம்? தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது நம்மளே வந்து பார்த்து தளபதிட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? எனக்கு பிடிச்ச விஷயமா அவரோட அந்த கியூட்னஸ். அது வந்து ரொம்ப கியூட்டா இருப்பாரு. அதாவது சைலண்டா இருப்பாரு. ஆனா ஒரு சில விஷயம் பண்ண ஆரம்பிச்சா அந்த கூசம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவர்கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். பயங்கரமா ரசிச்சிருக்கீங்க நீங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரிய ஃபேன். இப்ப தளபதி அவர்கள் வந்துட்டு அடுத்து ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா எந்த மாதிரி படம் யார் டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அட்லி தளபதியோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து தெரி நல்லா இருக்கும். அதுமே ஒரு சோஷியலிசம் மாதிரி இருக்கும். அது பத்தாம வந்துட்டு மெர்சலும் நல்லா இருக்கும். தளபதி அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன விஷயம்? அவர் ரொம்ப காமா இருப்பார், சைலண்டா அதெல்லாம். தளபதி அவர்கள் கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்ல நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவர் ஃபேனா அவரை மீட் பண்ணணும். எங்களையும் இன்னும் நிறைய பேரை பார்க்கலாம். அவரு இன்னும் நிறைய பேரை வந்து பார்க்கல. அவரு இன்னும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்து அவர் சினிமா இருக்கனால நீங்க தியேட்டர்ல தான் போய் அவரை பார்க்கணும். இப்ப அடுத்தவர் அரசியல் வந்துட்டார்ல, இப்ப டீனர்ல கூட வருவார் பாருங்க. அடுத்த வருஷம் அந்த பக்கம் கூட வந்துட்டு போவாரு. வந்தா சந்தோஷம். ஓகே. தளபதி படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? சச்சின் ரொம்ப ஃபேவரட் மூவி அது. அதை விட கில்லி. அதுல வந்து ரீரிலீஸ்ல பார்த்தோம், இன்னும் நல்லா இருந்தது. அந்த ஓல்டு மூவிஸ்லாம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு. எந்த மூவி ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க? திருப்பியும் இன்னொரு மூவியா இவ்வளவு தெரியும் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மூவிலாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். அவருக்கு அடுத்து ஜனநாயகன் தான் கடைசி படம். அதுக்கடுத்து படம் இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை இன்னும் ஒரே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரி ஜானர்ல எந்த டைரக்டர் கீழே பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஹாரர் ஜர்னர் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ன வரைக்கும் அவர் வந்து ரொமான்ஸ் பார்த்துட்டோம், ஃபைட்டிங்ஸ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு ஹாரர் மட்டும் கொடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது புதுசா இருக்குல்ல? ஆமா, இது ரொம்ப புதுசா இருக்குல்ல. அவர் நடிச்ச படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன படம்? கில்லி பிடிக்கும், மாஸ்டர் பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு கத்தி தான். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு விவசாயிகளுக்கு ஒரு படமே வந்த கிடையாது. வந்தாலும் இவ்வளோ நல்ல படம் வந்தது கிடையாது. ஸோ அதில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒருவேளை இப்ப ஜனநாயகன் வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு படம் ஒன்று பண்ண போறாரு அப்படின்னா எந்த மாதிரி ஜேனர்ல வந்தா நல்லா இருக்கும்? யார் டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஆல்ரெடி சொல்றாங்க மாஸ்டர் 2 வரப்போகுதுன்னு. லோகேஷ் பண்ண நல்லா இருக்கு, முருகதாஸ் பண்ண நல்லா இருக்கு. லோகேஷா முருகதாசா ரெண்டு பேர்ல ஒருத்தர்னா? ரொம்ப வெற்றி கொடுத்தது முருகதாஸ் தான். பட் இருந்தாலும் லோகேஷ் நல்லா பண்ண நல்லா இருக்கு. இப்போ டைரக்ட்ல ஒரு பீக் லெவல்ல இருக்காரு. ஸோ மக்கள் நீ எதிர்பார்ப்பாங்க. ஜனநாயகனுக்கு அடுத்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா அது எந்த மாதிரி ஜேனர்ல யார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விழாதும் இல்லை, பட் விட்டதை முடிச்சா நல்லா இருக்கும். எதாவது சொல்றேன் உங்களுக்கே தெரியும். இல்லையோ? அவ்வளோதான். எல்சிஓ முடிக்கலாம். நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணி ஒரு படம். லாஸ்ட் ஒரு படம் ஒருவேளை வந்து தலையோட சேர்ந்து நடிச்சா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? கண்டிப்பா ப்ரோ. அப்புறம் அது கேள்வி. இப்போ முதல்ல வந்து தளபதி சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. தலையும் தளபதியும் சேர்ந்து கடைசியா ஒரு படத்துல ஒரு ஃப்ரேம்ல வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாசா இருக்கும். முன்னாடிலாம் அடிச்சுப்பாங்க. இப்போ ஆனா அந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸ் கம்மியாயிடுச்சு. முன்னாடி அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸாலே முறைச்சிட்டு இருப்போம். இப்போ அப்படி இல்லை நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவோம். ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வி சப்போர்ட் டிவிகே அப்படின்னு போடுறாங்க.